கண்ணீரோடு இருக்கீங்களா? 1 சாமுவேல் 1 அன்னாள் என்ற ஒரு பெண் நல்ல கணவர் தான், அன்பான கணவர் தான், ஆனா குழந்தை இல்லை. அதனால நிந்தை, பரிகாசங்கள், சாப்பிடாம எப்பொழுது அழுது கொண்டே இருப்பாள் என்று அவளை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். எப்பொழுதுமே அழுது கொண்டிருந்த ஒரு பெண். ஏன்னா மற்றவங்க காயப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்றாங்க. எனக்கு குழந்தை இல்லைன்றது ஒரு வேதனை. நான் அதுல இருந்து ஆறுதல் அடைஞ்சு வரணும்னு நினைச்சா சுத்தில இருக்கிறவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது சொல்லி 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 காயப்படுத்தி கண்ணீரை வர விளைச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பாதிப்போடு இருக்கிறீங்களா? அந்த அன்னாளுடைய கண்ணீருக்கும் ஆண்டவர் முடிவை உண்டாக்கினார். என் மகனே, என் மகளே, இனிமேல் நீ அழுது கொண்டு இருக்க மாட்ட. இனி நீ கண்ணீர் வடிப்பதில்லை. எந்த காரியத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்துல இன்னைக்கு உடைய கணவர் காரியமாய், பிள்ளைகள் காரியமாய், மனைவியின் காரியமாய், வேலை காரியமாய், பிசினஸ் காரியமாய், ஊழிய காரியமாய், ஒரு தேவைகளை குறித்து, ஒரு நிந்தை, நெருக்கத்தினால, ஒரு அவமானத்தினால, இழப்பினால, இப்படி ஏதோ ஒரு காரியத்தினால நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இயேசு சொல்றார், மகளே, மகனே, இனி நீ அழுது கொண்டு இருக்க மாட்ட. அது எப்படி அழாம இருக்க முடியும்? நான் உனக்கு அற்புதம் செய்வேன்ல. நீ எதுக்கு அழுகிறாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வேன். ஒரு கண்ணீரை துடைக்கும்படி உனக்கு அற்புதம் செய்வேன்.